ஆல் டென்சஸ் இதில சப்ஜெக்ட் வந்து வொர்க் எடுத்திருக்கேன். வெர்ப் வந்து கா எடுத்து எல்லா டென்சஸ்லயுமே வந்து சென்டென்ஸஸ் ஃப்ரேம் பண்ணி குடுத்துருக்கேன். கா அப்படின்னா வந்து பாடுவது. வொர்க் அப்படின்னா தமிழ்ல வந்துட்டு அவன், அவள், அது எல்லாமே மேட்ச் ஆகும். பட் இந்த இடத்துல அவன் அப்படின்ற சப்ஜெக்ட் எடுத்து எல்லா டென்ஸ்லயும் சென்டென்ஸஸ் ஃப்ரேம் பண்ணி குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிம்பிள் பார்க்கலாம். சிம்பிள் அப்படிங்கிறது வந்துட்டு ஹிந்தியில சாமான்யம் அப்படின்னு சொல்வோம். பிரசன்ட் டென்ஸ வந்துட்டு வர்த்தமான் கால் அப்படின்னு சொல்வோம். ஸோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ வந்து சாமான்ய வர்த்தமான் கால் அப்படின்னு சொல்வோம். வ கானா காத்தா ஹை. ஸோ கானா காத்தா ஹை. இந்த இடத்துல காத்தா ஹை அப்படிங்கிறது தான் வந்து வெர்ப். கானா அப்படிங்கிறது வந்து பாட்டு. ஓகே. கானா அப்படின்னு வரும்போது வெர்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாடுவது. இதே வந்து நவுனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாடல் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல கானா அப்படிங்கிறது வந்து பாடல். கானா காத்தா ஹை அப்படின்னா அவன் பாடல் பாடுகிறான். சிம்பிள் பாஸ்ட் சாமானிய பூதகால் உஸ்னே கானா காயா அவன் பாடல் பாடினான். ஃபியூச்சர் சிம்பிள் சாமானிய பவிஷ்யகால் கானா காயேகா அவன் பாடல் பாடுவான். நெக்ஸ்ட் ஒன் கண்டினியூஸ். கண்டினியூஸ்க்கு வந்து ஹிந்தியில அபூர்ண அல்லது சத்தத் அப்படின்னு சொல்லுவோம். பிரசன்ட் கண்டினியூஸை வந்துட்டு அபூர்ண வர்த்தமான் கால் அப்படின்னும் சொல்லலாம். இல்லைனா வர்த்தமான் சத்தத் கால் அப்படின்னும் சொல்லலாம். கானா கா ரஹா ஹை அவன் பாடல் பாடிக்கொண்டு இருக்கிறான். பாஸ்ட் கண்டினியூஸ் அபூர்ண பூத்தகால் கானா கா ரஹா தா அவன் பாடல் பாடிக்கொண்டு இருந்தான். ஃபியூச்சர் கண்டினியூஸ் அபூர்ண பவிஷ்யகால் கானா கா ரஹா ஹோகா அவன் பாடல் பாடிக்கொண்டு இருப்பான். நெக்ஸ்ட் ஒன் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் வந்துட்டு ஹிந்தியில பூர்ண அப்படின்னு சொல்லுவோம். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் வந்து பூர்ண வர்த்தமான் கால் கானா கா சுகா ஹை அவன் பாடல் பாடியிருக்கிறான். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்க்கு வந்துட்டு பூர்ண பூத்தகால் கானா கா சுகா தா அவன் பாடல் பாடி இருந்தான். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் பூர்ண பவிஷ்யகால் கானா கா சுகா ஹோகா அவன் பாடல் பாடியிருப்பான். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வந்து ஹிந்தியில பூர்ண சத்தத் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து பூர்ண அபூர்ண அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து ஹிந்தியில பூர்ண சத்தத் வர்த்தமான் கால் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா பூர்ண அபூர்ண வர்த்தமான் கால் அப்படின்னு சொல்லலாம். சுபஹ் சே கானா கா ரஹா ஹை அதாவது அவன் காலையில இருந்து பாடல் பாடிக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னாலே வந்துட்டு அதாவது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னாலே பாஸ்ட்ல தொடங்கி இப்பவும் பிரசன்ட்லயுமே ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ சுபஹ் சே கானா கா ரஹா ஹை அப்படின்னா அவன் காலையில தொடங்கி இப்பவும் பாடிக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அவன் காலையில இருந்து பாடல் பாடிக்கொண்டு இருக்கிறான். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அதை வந்து பூர்ண சதத் பூத்தகால் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படின்னா பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் தொடங்கி கொஞ்ச நேரம் நடந்துட்டு பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா இந்த டென்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். கல் சே கானா கா ரஹா தா அதாவது அவன் நேற்றிலிருந்து பாடல் பாடிக்கொண்டு இருந்தான். நேற்று தொடங்கி பாடிட்டு இருந்தான். இப்போ அவன் பாடலை இப்போ ஸ்டாப் பண்ணிட்டான். ஓகே. ஸோ கல் சே கானா கா ரஹா தா அவன் நேற்றிலிருந்து பாடல் பாடிக்கொண்டு இருந்தான். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அதுக்கு வந்துட்டு பூர்ண சதத் பவிஷ்யகால் தோ கண்டே சே கானா கா ரஹா ஹோகா அதாவது இப்போ வந்து மணி ஒரு 5 அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி அவன் 4 மணிக்கு பாட ஆரம்பிச்சது. இன்னும் பாடிக்கிட்டே தான் இருக்கான். மணி 6 ஆச்சுன்னா அவன் பாட ஆரம்பிச்சு 2 மணி நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றது. அதாவது 6 மணி வரைக்குமே அவன் பாடிட்டு இருந்தான் அப்படின்னா 6 மணி ஆச்சுன்னா அவன் பாட ஆரம்பிச்சு 2 மணி ஆயிருச்சு அப்படின்னு ஒரு யோகத்துல சொல்றது. அதாவது இனிதான் 6 ஆக போகுது. அப்போ வந்து 6 அடிச்சதுன்னா அவன் பாட ஆரம்பிச்சு 2 மணி நேரம் ஆயிருக்கும்னு சொல்றது. அவன் 2 மணி நேரமாக பாடல் பாடிக்கொண்டு இருப்பான். தோ கண்டே சே கானா கா ரஹா ஹோகா.